பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? இந்த மாலை வேளை வந்திருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன், இப்போ தான் நம்ம ஆன் பண்ணிக்கிறாரு. அமேசிங் ரிவைவல் இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப்லேருந்து அருமையான பாஸ்டர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ராபர்ட் வில்சன் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் அருமையான பாஸ்டர் ஆமோஸ் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். ஆக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லோரும் கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர்களை வரவேற்போம். பேசலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறேங்க? ஹல்லேலூயா. உங்களை பார்க்க கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு உங்கள் பாஸ்டரே முழு உள்ளத்தோர் திறந்து என் அழைப்பு கொடுத்து இந்த சாயங்கால வேளையில் உங்கள் மத்தியில் வந்து தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, நிப்போதும் நிர்மூலமாகாத தெய்வ சுத்த கிருபை. இந்த இடத்துக்கு உள்ளே வரக்குள்ளே இந்த இடத்துல நான் என்ன தோணுன்னா, தேவனோட கிருபை அதிகமாக தோணுகிறேன். ஐ ஃபீல் த கிரேஸ் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ், த ஃபேவர் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ். கர்த்தரோட தயவு இந்த இடத்துல இருக்குது, தேவ பிரசனம் இந்த இடத்துல இருக்குது. கர்த்தர் இன்றைக்கி சும்மா ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுப்போ நான் வரவில்லை, ஒரு வார்த்தை கேட்டுப்போ ஒரு காணிக்கை போட்டுப்போ நான் வரவில்லை. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்கள் செய்வார். அதிசயத்தை கர்த்தர் செய்வார். முடிஞ்சு போன காரியத்தை மீண்டும் ஆரம்பித்து வைப்பார். அற்புதம் செய்கிற தேவன், உனக்கு நன்மையை செய்கிற தேவன். இன்றைக்கி சாயங்காலம் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இவங்க மத்தியில் என்ன சொல்லணும் கேட்கலான்ற ஒரே ஒரு வாசனத்தை சொன்னார். சொல்லி என் பிள்ளைகள்கிட்ட, நான் உன்னை மறப்பதல்ல, ஐ ஹவ் நாட் ஃபர்காட்டன் யூ. நம்ம அநேக டைமில் கடந்து பாதையில் போக்குள்ள நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் மறந்துட்டார், தேவன் கைவிட்டுட்டார், ஆண்டவர் நம்மளோட இல்லை, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இது ஆண்டவர் தான் உலகம் நம்மளை பார்த்துக்க, நீ ஆண்டவருக்கு இவ்வளோ செய்கிற ஜெபிக்கிற, அப்போ ஏன் உனக்கு இதுபடி நடக்குது? நீ ஏன் இந்த துன்பத்திலையும் கவலையிலையோ கண்ணீர்லையோ கஷ்டத்தில் போய்கொண்டு இருக்கிற? ஏன் உனக்கு இருக்க? யாரும் உன்னை புரிஞ்சுக்க, யாரும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிடாத தேவன். வேதம் சொல்லுகிறது, உன்னை முன் குறித்த தேவன். இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன்னாடி உன்னை முன் குறித்தார். உன் தாய் கர்ப்பத்திலேருந்து உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உனக்கு அதிசயத்தை காட்டுற தேவன். அவர் சொன்னார், சூழ்நிலை மாறலாம், உலகம் மாறலாம், நீ படித்த படிப்பு மாறலாம், பணம் மாறலாம், தகுதி மாறலாம், குடும்பம் மாறலாம், பிள்ளைகள் மாறலாம், எல்லாம் நீ நண்பன் மாறலாம். ஆனால் நான் மாறாத தேவன், நான் ஒருபோதும் மாறாத. நான் உன்னை நினைவு வைத்திருக்கிறேன். யார் நினைக்கிறாங்களோ கர்த்தர் உன்னை நினைவு வைத்திருக்கார். தேவன் உனக்கு அற்புதம் செய்ய, சகாயம் செய்ய ஆயத்தமாக இருக்கார். நம்ம ஒரு திசை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும் கேட்போமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அற்புதம்
அற்புதம் நாங்க காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 அற்புதம் நாங்க காண செய்யுமே, நம்பிக்கையோடு சொல்லுமா, ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில மாலை கூடாது ஒன்றுமே இல்லப்பா. நாமத்துல எல்லாம் கூடும் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் இந்த இடத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறான். நம்பிக்கையோடு விசுவாசத்தோட ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கார். ஒரு மனுஷன் குரலை கேட்க வரவில்லை, ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை கேட்க வரல. உண்மை பார்க்க வந்திருக்கிறோம். உயிர் தெரிந்த இயேசு பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்காக அற்புதம் செய்து இயேசு பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இன்னைக்கு எங்கள் கண்ணீர் துடைக்கப்படணும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். முடியாத காரியங்கள் முடிய செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். அவங்க வசனத்துக்காக நன்றி, உங்கள் வார்த்தைக்காக நன்றி. வேதம் சொல்லுகுது, எங்கெல்லாம் உங்கள் வார்த்தை உண்டு அங்கே விடுதலை உண்டு அப்பா. அங்கே விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, அற்புதம் உண்டு அப்பா. எங்கள் மத்தியில் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் வியாதி சுகமாக்கணும். எங்கள் உடைஞ்ச உள்ளங்கள் ஆண்டவரை தேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் துடைக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை மாறணும் அப்பா. எங்கள் வியாதி சுகமாகணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு இந்த நாமத்தில் ஜெபிச்சு பதிலை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி தேவன் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்கள் செய்வார். நான் இன்றைக்குமே நம்புகிறேன். என்னென்னா, ஒரு சபைக்கு வந்துட்டு சும்மா ஒரு வசனத்தை கேட்டு ஒரு காணிக்கை போட்டு போகிற நமக்கு உண்மையான ஆண்டவர் அழைக்கவில்லை. நம்ம சபைக்குள்ளே வரக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கணும். சபைக்குள்ளே வரக்குள்ளே கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு சகாயம் தேவன் செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் இந்த சகாயம் செய்வார். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். முடியாத காரியங்கள் கர்த்தர் முடிக்க செய்வார். நடக்காத காரியம் கர்த்தர் நடத்த செய்வார். முடிஞ்சு போனது, நம்ம இழந்து போனது மீண்டும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கூட கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னோட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 41 வசனம் 10 வாசிப்போமா? ஏசாயா 41 வசனம் 10 கிடச்சி. ஹல்லேலூயா. ஒன்று வாசிங்க சகோதரா. நீர் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் கரத்தினால உன்னை தாங்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீர் பயப்படாது. இப்போ தான் இந்த வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் எல்லாம் எலெக்ஷன் போயிடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சுது. நான் நிறையா சகோதரி நான் பார்த்து கொண்டு இருக்கேன். நிறைய பேர்த்து நான் பேசி கொண்டு இருக்கேன். எல்லாம் எங்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த தேசம் எங்கே போகுது தெரியல பாஸ்டர்.
என்ன நடக்க போகிறது தெரியல பாஸ்டர். விலைவாசியாக ஏறிட்டு போய்கிட்டு இருக்கு எல்லாம். ஆண்டவர் பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை பாஸ்டர். இந்த தேசம் என்ன நடக்க போகுது, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச என்ன வரப்போகுது, இந்தியா தேசம் எப்படி ஆக போகிறது. அநேக பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறேங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் பயப்படாதே. வானத்திய பூமியை படைத்த தேவன், உலகத்தைய சிருஷ்டிய தேவன், உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை பார்த்து, உன் முகத்தை பார்த்து சொல்லுகிறார், நீர் பயப்படாமே இரு, பயப்படாமே இரு, பயப்பட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஒன்று புரிஞ்சுக்க, வானத்திய பூமியை படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை படைத்த தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னோட கூட. வேதம் சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கக்குள்ள உனக்கு எதிர்த்து நிற்பவர் யார்? உனக்கு எதிர்த்து நிற்பவர் நான். சூழ்நிலை வரலாம், பயம் வரலாம், இருட்டு வரலாம், கவலை வரலாம், கண்ணீர் வரலாம், வேதனை வரலாம், துன்பம் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் வாக்கு மட்டும் கொடுக்குற தேவையில்லை, அவர் சொன்னதை செய்து நடத்துவார். எப்படி அற்புதம் வரும், எந்த நிலைமத்தில் வரும், யாரை வச்சு செய்வார்த்தல, ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயமாக உன் வெக்கத்துக்கு பதிலாக நான் உனக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுக்குறேன். ஐசாயா 61:7 சொல்லுது, உன் வெக்கத்துக்கு துன்பத்துக்கு பதிலாக நான் உனக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுப்பேன். எந்த இடத்துல நீ கண்ணீர் வடிச்சு, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நடக்காது சொன்னாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் நான் உனக்கு ரெட்டிப்பான கனத்தை செய்வேன். ஒன்று நீ புரிஞ்சுக்கொள்ள, யார் உனக்கு யுத்தம் செய்கிறாங்களோ இல்லை, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் உன்னை வெக்கப்படுத்த மாட்டார். அவமானம் வர்ற மாதிரி இருக்கும், வெக்கம் வர்றது மாதிரி இருக்கும், தோல்வி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் உன்னை கைவிட்டு போடும் நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அது மத்தியில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவன் சொல்கிறான், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் செய்வேன். யார் செய்கிறோம், நான் உனக்கு. அதுக்கு தான் இயேசு உனக்கு கடைசியாக அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை, கடைசியான வார்த்தை, முடிஞ்சது. இட் இஸ் ஃபினிஷ். எல்லாத்தையும் உன் தோல்விகள், பாவங்கள், அக்கிரமங்கள், ஊத்திரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாத்தையும் நான் உனக்காக சுமந்து விட்டேன். நான் உனக்காக நீ சுமக்க தேவையில்லை, நீ கண்ணீர் விட தேவையில்லை, நீ திகையாது, நீ கவலைப்படாது. நீ நினைக்காது எப்படி நடக்கும், நினைக்காது, நடக்கும். எப்படி நடக்கும் நினைக்க, எப்படி எனக்கு வேலை கிடைக்க போது, உனக்கு வேலை கிடைக்கும். எப்படி நான் தலையை உயர்த்த போகிறேன், உனக்கு தலையை, எப்படி என் குடும்பம் நடத்த போது கர்த்தர் நடத்துவார். எப்படி என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன், எப்படி நான் இந்த பொருளாதாரத்தை நான் சந்திக்க போகிறேன், கர்த்தர் பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன்னு சொல்ல. யார் உன்னை தாங்குகிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை தாங்குவேன்னு சொல்லிக்கிறேன். இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன இருக்கும், பேர், புகழ், வீடு, வாசல், சொத்து, சுகம், இதெல்லாம் இருக்கக்குள்ள தான் உலகம் சொல்ல, நான் உனக்கு உதவி செய்கிறேன். யாராவது இந்த உலகத்தில் பாருங்கள், யாராவது உனக்கு உதவி செய்ய வந்தாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு மோட்டிவ் இருக்கும். உனக்கு தேவையாக இருக்கா, பொருளாதார தேவையாக இருக்கா, உனக்கு நான் பணம் தேவையா, நான் உதவி செய்கிறேன், ஆனால் வட்டிக்கு நான் உனக்கு வட்டி கொடுக்குறேன். நீ திருப்பி கொடுக்கக்குள்ள நீ கூட கொடுக்கணும். நீ குறைவாக வாங்கியிருப்ப, நீ கொடுக்கக்குள்ளே கூட கொடுப்பேன். இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, என் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, பயப்படாது. இந்த பயம் எங்கேருந்து வந்தது? வேர் டு தி ஃபியர் கம்? சில பேர்த்துக்கு இருட்டை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு பார்த்தா இருளை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு மனைவியை பார்த்தா பயம், பிள்ளைங்களை பார்த்தா பயம், கணவரை பார்த்தா பயம், சூழ்நிலையை பார்த்தா பயம், யாராவது கொஞ்சம் பலத்த குரலை பேசினா பயம், பயம் 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 பயம். இந்த பயம் எப்படி வந்தது? ஏன்னா நீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்குள்ள முதல்ல அவர் என்ன செஞ்சார்னா, மனுஷனை உண்டாக்குனார். ஏன்னா ஆதாம் உண்டாக்குனார். உண்டாக்கி அவர் என்ன சொன்னார், ஈவ் உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டி எல்லாத்தையும் ஆதாம் ஏவல்கிட்ட கொடுத்தார். நீ இந்த மிருகத்தை உண்டாக்கி சொன்ன ஆதாம்கிட்ட, நீ இந்த மிருகத்தை நீ ஆளுகை செய்யணும், நீ பேர் வை, நீ எந்த உலகத்தில்
எல்லாத்தையும் ஆதாம். அப்போ ஆதாம் பார்த்தாரு இந்த மிருகத்தை பார்த்து இது பூனை, நாய், புலி என்ன பேர் வச்சான். ஆண்டவர் சகல அதிகாரத்தை ஆதாம் கொடுத்தார் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார் ஆதாம்கிட்ட, நீ இந்த தோட்டத்தில் எல்லாம் பழத்தை என்ன மரத்தை எல்லாத்தையும் ருசி எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரே ஒரு மரத்துலேருந்து கனியை நீ புசிக்கக்கூடாது. இது மட்டும் நீ செய்யக்கூடாது, இது நீ செய்யக்கூடாது. நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் இந்த காலத்தை பாரு, எது செய்யக்கூடாது சொன்னால் அதுதான் நம்ம செய்ய ஆசைப்படுவோம். உன் பிள்ளைகள்ட்ட சொல்லி பாருங்கள், நீ என்ன எடுத்து விளாடு, ஆனால் இது மட்டும் தொடாது சொல்லிப்பேன். அதைத்தான் அந்த பிள்ளைங்க போய் தொடும், அதைத்தான் நம்ம போய் செய்வோம். எது செய்ய வேணாம் சொன்னால் அதை தான் நம்ம செய்வோம். அப்போ ஆதாம் சொன்ன, நீ என்ன வேணுமா, நீ இந்த வெள்ளை பழத்தை எல்லாம் இந்த மரத்தை எல்லாத்துக்கும் நீ ஆளுகை செய்ய, உனக்கு இது அதிகாரம் நான் கொடுத்துருக்குறேன். யூ ஆர் த ஓனர்ஷிப் ஆல் திஸ். ஆனால் டோன்ட் டேஸ்ட் திஸ் ஃபுட், இந்த பழத்தை மட்டும் ருசிக்காது. ஆனால் ஆதாம் இன்னும் ஈஃப் வஞ்சிக்கப்பட்டா, அதாவது பிசாசு ஈஃபை பொய் சொல்லி என்ன சொன்ன பாருங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், யோவான் 10:10 சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கான். பிசாசு பொய்க்காரன். அவன் என்றைக்குமே முழு சத்தியத்தை சொல்லவே மாட்டான். அவன் என்றைக்குமே பாதி சத்தியத்தை சொல்லுவான், அதுக்குள்ளே நிறைய ரகசியம் மறைச்சிருவான். அவன் என்ன சொன்னான்னா, இந்த பழத்தை நீ புசிக்கி நீ ஆண்டவரை போல இருப்ப, அவர் போல நீ இருப்ப. ஆனால் வேதம் என்ன சொல்லுதா, கர்த்தர் நம்மளை அவர் சாயலில் படைச்சிருக்கிறார். அவர் சாயல், அவர் போல நம்ம இருக்க போகிறோம். அவர் சாயலில் நம்ம படைக்கப்பட்டோம். மிருகத்துக்கு ஒரு அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கல, அந்த உரிமையை கர்த்தர் கொடுக்கல. ஆனால் நமக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த உரிமை கொடுத்தார். அப்போ அவன் ஈஃப் என்ன சொன்னான், இந்த பழத்தை நீ எடு. இது பாம்பு சொன்னான், இந்த பழத்தை நீ பிசாசு சொல்கிறான், இந்த பழத்தை நீ எடு, நீ ஆண்டவர் போல் மாறுவேன். அவன் ஈவாள் மட்டும் அந்த பழத்தை எடுக்கல. ஈவாள் போய் ஈவாள் போய் ஆதாயம்கிட்ட அந்த பழத்தை கொடுத்தா, சாப்பிடுங்க. சாப்பிட்டோன்னே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா என்னன்னா பாவம் வந்தது, பாவம் செய்தார். இன்றைக்கி பயம் எப்படி வருதுன்னா, எங்கே பாவம் உண்டு அங்கே பயம் உண்டு. நல்ல நம்ம வாழ்க்கையை பாருங்கள், ஏதாவது நம்ம தவறு செய்தால், பாவம் செய்துட்டா நம்மளுக்கு ஒரு பயம் வருது. இங்கே பாரு, பயம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம ஜெபிக்க மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம், விசுவாசோதர உறவை வச்சுக்க மாட்டோம், விசுவாச ஃபெலோஷிப் வச்சுக்க மாட்டோம். நம்ம தனிமையில் போவோம், தனிமையில் இருக்கு. யாரும் எனக்கு பார்க்கக்கூடாது, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. ஐ எம் கோயிங் த்ரூ அ லோன்லினஸ், ரிஜெக்ஷன். பாவம் நம்மளை பிரித்து எடுக்கும், தனிமையில் எடுக்கும். அதே போல் தான் பாவம் செய்தார். என்ன செஞ்சாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டு போய் கார்டனில் போய் அந்த மரத்தில் ஒளிந்து விட்டான். ஆண்டவர் அந்த சாயங்கால வேலை அந்த கார்டனுக்கு வராரு, ஆடம் ஈவாளுக்கு தேடுறாரு. அவங்க போய் ஒளிந்து விட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், பாரு இந்த பழத்தை சாப்பிட்டாரு, என்ன பாவம் செய்தார. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துலேருந்து அவங்க தள்ளப்பட்டவங்க. நான் சொன்னது நீ பாவம் செய்துட்டேன், நீ அதனால தான் கர்த்தர் ஆதாம் எல்லாம் அந்த தோட்டத்திலேருந்து வெளியாக்கினார். பிகாஸ் ரிபேலியஸ், பாவம் செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் அதே நம்மளுக்காக பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி மறித்து நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாத. மத்தேயு 18:18 சொல்லுது, எதெல்லாம் பூலத்தில் சபிக்கிறியோ பரலோகத்தில் சபிக்கப்பட்டது, எதெல்லாம் பூலத்தில் அவுக்குறியோ பரலோகத்தை அவுக்கப்பட்ட அதிகாரத்தை உனக்கு கொடுத்து, பிசாச கட்டுகளை அவுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்க. ஜனங்கள் கட்டுகளை அவுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்த, வியாதி கட்டுகளை அவுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கர்த்தர். எதெல்லாம் பூலத்தில் அவுக்குறியோ பரலோகத்தை அவுக்கப்பட்டது, எதெல்லாம் பரலோகத்தை அவுக்குறியோ பூலோகத்தை அவுக்கப்பட்டது, உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார்னா நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாது, உன் வியாதியை பார்த்து பயப்படாது, அதிகாரத்தோடு பேசு. நீதிமொழி 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் ஆவியில் அதிகாரத்தில் உண்டு, அதை பிரியப்படுறன்னு அது கனியை புஷிப்பான்.
இன்னும் ஆசீர்வாதம் வேணும், அற்புதம் வேணும் கேட்டோம்னா அதை வந்து நம்ம அறிக்கை விடணும், அதை பிரியப்பட அதை சொல்லணும். இன்னும் வியாதி 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 சொல்லியிருந்தேன், வியாதி திறந்துட்டோம். ஆனால் வியாதி மத்தியில் கர்த்தர் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், அவர் தலைமைகளால் நான் சுகமாகினேன். தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா. என் சரீரம் பரிசுத்த ஆவி தங்குற சரீரம், என் ஜீவன் பரிசுத்த ஆவி என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுது, வெளியேறப்பட்ட ரத்தத்தால் எனக்கு கழுவப்பட்ட. இன்னும் நம்ம அறிக்கை விடக்குள்ள அற்புதம் நம்மளுக்கு நடக்கும். அறிக்கை விடணும், நம்ம சொல்லணும், இது தான் என் சூழ்நிலையில், இதுதான் என் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு அல்ல, முடிஞ்ச வாழ்க்கை மீண்டும் கர்த்தர் எனக்கு ஆரம்பித்து வைப்பா, தேவன் எனக்கு ஆரம்பித்து வைப்பா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, என் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவன் நாமத்தில் சகலத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா நீ நம்புறியோ இல்லையோ தேவன் உனக்கு செய்வார், தேவன் உனக்கு செய்வார். இன்னும் நான் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், தூத்துக்குடி இந்த இந்தியாவில் வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணேன். அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன். போய் அந்த சபையில் நான் செய்தி கொடுக்கக்குள்ள அங்கே ஒரு அம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை, ஒரே ஒரு மகன் தான். அந்த மகன் இரும்பி கொண்டு திடீர்னு கொண்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, அம்மா உன் பையனுக்கு இதயத்தில் ஒரு பெரிய ஓட்டை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் தாமதம் பண்ணக்கூட, எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது, சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு 3 lakhs ஆகும், நீங்கள் பணத்தை ஆயத்தப்படுத்துங்க. அந்த அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, அவ்வளோ காசு எங்கே இருக்கும்? அவங்க வந்து சபையில் எல்லாம் பாஸ்டர்லாம் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு பாஸ்டர் இந்த சர்ச்சு சபைகள்லாம் ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்து அந்த அம்மா கொடுத்தாங்க. அப்போ அந்த அம்மா போய் ஆஸ்பத்திரியில் போய் அந்த தேதி அந்த எந்த நாள் ஆப்ரேஷன் அந்த தேதி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த நாள் சனிக்கிழமை அந்த நாளில் ஆப்ரேஷன் போய் அட்மிட் பண்ண மணிக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு அந்த பையனை கொண்டு வந்தாங்க. அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ஊரில் இல்லை, பாஸ்டர் வெளியே போயிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம சர்ச்சில் இன்றைக்கி உபவாச ப்ரேயர், ஒரு பாஸ்டர் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் போங்க அந்த பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு அந்த அம்மா அனுப்பிவிட்டாங்க. அந்த அம்மா வந்து இந்த மீட்டிங்கில் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து பிரசங்கம் பண்ணி முடிஞ்சோன்னே அந்த சர்ச் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து அவர் மைக் எடுத்து சொன்னார், எனக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்துச்சு, எல்லாம் கையை தூக்குனாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், என் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் போட்டார், இந்த பாஸ்டருக்காவது ஒரு ஆஃபரிங் நம்ம எடுப்போம், ஒரு காணிக்கை எடுப்போம், இது வந்து விசுவாச காணிக்கை, நம்ம அவர் ஊழியத்துக்காக நம்ம விதைக்க போகிறோம், நம்பிக்கையோடு விதைப்போம் ஏன்னா சொன்னான். அப்போ ஏன்னோ அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, இந்த பானிக்கு பைய கிட்ட வந்தோன்னே அந்த அம்மா குரல் திடீர்னு ஒரு குரல் கேட்டது, இருக்கிற எல்லாம் பைசாவை எடுத்து போட்டுரு. அந்த அம்மா திருப்பி யோசித்தாங்க, ஏன்னோ திருப்பி அந்த குரல் சொன்னது, உனக்கு இருக்கிற எல்லாம் நம்பிக்கையோடு போடுனாங்க. அந்த அம்மா காணிக்க வந்துச்சு, அந்த இருக்கிற 3 lakhs அப்படி தூக்கி அந்த பையில் போட்டோன்னே அந்த காணிக்க போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய தெரியல. சபை முடிஞ்சோன்னே என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் என் மகன் ஆப்ரேஷன் போகிறான், ஜெபம் பண்ணுங்கண்ணா. நானும் ஜெபம் பண்ணேன். உடனே இந்த அம்மா வந்து அந்த பையனை வந்து நேராக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். இந்த டாக்டர் சொன்னாங்க, அம்மா உன் பையனுக்கு ஆப்ரேஷன் 3 மணிக்கு, இப்போ நீ போய் கீழே பணத்தை கட்டு, கவுண்டரில் போய் பணத்தை கட்டு, நான் உன் பையனுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு 3 மணிக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோன்ட்டு. அந்த அம்மா நேராக போய் ஒரு படியில் உட்காந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீ சொன்னே நான் செய்தேன், எனக்கு மீண்டும் பணம் கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் கையில் பைசா ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு என்ன ஆக போகுது, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என் பையனை கைவிடாதங்க ஆண்டவரே, நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கண்ணீரோன்னு செஞ்சோடனே அந்த டாக்டர் அந்த பையனை கொண்டு ஸ்கேன் எடுக்க கொண்டு போனோன்னே ஸ்கேன் எடுத்தோன்னே ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. பழைய ரிப்போர்ட் சொல்லுது, அந்த பையனுக்கு இதயத்தில் பெரிய ஓட்டை இருக்குது,
ஆனால் புதிய ஸ்கேன் ரிப்போர்ட்டை சொல்லுது, அந்த பையனுக்கு புதிய இதயம் உண்டாயிருச்சு. புதிய இதயம் உண்டாயிருச்சு. அந்த அம்மா, அந்த டாக்டர் நேராக கொண்டு வந்து அந்த அம்மாட்ட, அம்மா பையனை பிடிங்க, உங்கள் ஆப்ரேஷன் ஒன்று தேவையில்ல, கிளம்பி போங்கன்னாங்க. ஐயோ டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க டாக்டர், எப்படியாவது நான் பணத்தை கட்டுறேன் டாக்டர், தயவு செஞ்சு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர், நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை மீண்டும் நான் கட்டுறேன்ப்பா டாக்டர். அம்மா நீ புரிஞ்சுக்கொள்ள, உன் டாக்டர் உன் பையனுக்கு ஆப்ரேஷன் தேவை, உன் பையனுக்கு புதிய இதயம் உண்டாயிருச்சு. அம்மா நீ என்ன செய்த, என்ன மருந்து மாத்திரை நீ கொடுத்த, உன் பையனுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்தது, என்ன அந்த அம்மா ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நான் மருந்து மாத்திரைலாம் கொடுக்கல, ஒன்றே ஒன்று செஞ்சேன், இயேசு இந்த நாமத்தை கூப்பிட்டேன், இயேசு இந்த நாமத்தை கூப்பிட்டேன். ஏன்னா இந்த நாமம் சொல்லுது, அந்த நாமம் உனக்கு தான் உனக்கு மறு உத்தரத்தை கொடுக்கும், அந்த நாமம் உனக்கு தான் உனக்கு அதிசயத்தை காட்டும். வேறு எந்த நாமத்தை கூப்பிட்டா, எல்லா நாமம் பார்ப்போம், யோசிக்கிறேன், உனக்காக ஜெபிக்கிறேன், நான் என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாமம், அது இயேசு அந்த நாமம். அந்த நாமத்துக்கு நீ கூப்பிடக்குள்ள உனக்கு மறு உத்தரத்தை கத்தர் கொடுப்பா, உனக்கு அடைக்கலம் கத்தர் கொடுப்பா, உனக்கு பதிலை கத்தர் கொடுப்பா. அந்த அம்மா மறுநாள் சர்ச்சுக்கு வந்தாங்க. மறுநாள் நான் சர்ச்சில் அந்த அம்மா தயவு செஞ்ச பாஸ்டர் நான் ஒரு சாட்சி சொல்லணும். அந்த பாஸ்டர் சொன்னால் இன்றைக்கி சாட்சி சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காங்க. அந்த அம்மா ஒரு பீஸ் பேப்பரில் எனக்கு சொல்லி, பாஸ்டர் நீங்கள் தப்பாக நினைக்கலாம், நான் எப்படியாவது சாட்சி சொல்லி ஆகணும், தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க பாஸ்டர்னேன். நான் உடனே மேடையில் போயிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டேன், வாங்க அந்த சாட்சி மைக் கொடுத்தேன். அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, எனக்கு மனசை தூக்கி போட்டுது. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த காணிக்கை பையன்கிட்ட வரக்குள்ள அதை போடு சொல்லக்குள்ள நான் யோசிக்கலை, இதான் என் பணம், இதை வச்சு தான் நான் ஆப்ரேஷன் பண்ணணும், இது என் மகனுக்கு காரியம், என் மகன் ஆப்ரேஷனுக்கான பணம் நினச்சிருந்தேன்னா, ஒருவேளை நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது, அந்த ஆப்ரேஷன் ஒருவேளை தோல்வியாக இருக்கணும், 2வது ஆப்ரேஷன் 3வது ஆப்ரேஷனை போயிருக்கணும். ஆனால் கத்தர் சொல்லக்குள்ள நான் கீழ்ப்படிஞ்சேன். தேவன் இன்றைக்கி அற்புதம் நம்மளுக்கு வேணும்னு வரணும்னா ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறார், உனக்கு கீழ்ப்படுகிற உள்ள இருக்கா, நீ கீழ்ப்படுகிற ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி ஒருவேளை எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாது உடம்பு மனசு சொல்லும், ஆனால் கத்தர் சொல்லுகிறார், நீ சபைக்கு போ, உனக்கு சுகம் அங்கே தான் உண்டு, உனக்கு அற்புதம் அங்கே தான் உண்டு, நீ போ. நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஒருவேளை சபைக்கு வரும், ஆண்டவர் உள்ளத்தில் சொல்கிறோம், அந்த ஊழியக்கார போய் விதை ஒரு காணிக்கை கொடு, இது இல்லை காணிக்கை கொடுத்தேன், இந்த வாரம் முழுதும் நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி அந்த போல நடக்கும், எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் நமக்கு முழு மனதோடு நம்ம கீழ்ப்படியக்கொள்ள கத்தர் நமக்காக பரவது திறப்பா. நம்ம கீழ்ப்படிக்கொள்ள தேவன் தான். இன்னும் வேதம் அநேக பேர் எங்கிட்ட சொல்லலாம், பாஸ்டர் தேவன் திட்டம் என்ன எனக்கு தெரியல பாஸ்டர், ஆண்டவர் அழைச்ச நோக்கம் எனக்கு தெரியல, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார், என் ஜோம் பண்ணி சொல்லுங்கள் பாஸ்டர், என் ஊழியம் என்ன பாஸ்டர், என் அழைப்பு என்ன பாஸ்டர், எனக்கு எதுக்கு ஆண்டவர் அழைச்சார் சொல்லுங்கள் பதா. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் அழைப்பு உன்னை புரிந்து கொள்ள உன்னை அழைக்கலை, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிய உன்னை அழைத்திருக்கிறான். கீழ்ப்படி, ஆண்டவருக்காக கீழ்ப்படி. ஆண்டவர் சொல்கிற உண்மையாக உற்றமாக நீ வாழு, பரிசுத்தமாக வாழு, தேவனை துதி, ஜெபம் பண்ணு, கத்தரை நம்பு, நிச்சயமாக உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உனக்கு அற்புதத்தை செய்வார். உன் அற்புதம் எப்படி வரும், ஏன்னா எப்படி வரும், ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உனக்கு கடினமான காரியங்கள் என் தேவனுக்கு லேசான காரியங்கள், லேசான காரியங்கள், லேசான காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார், லேசான காரியங்கள். நான் ஒரு ட்ரிப்பு ஒரு ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், ப்ரீச் பண்ணேன். அந்த சர்ச் உள்ளே போகக்குள்ள அந்த பாஸ்டரை என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த சிஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க நானும் பயந்து கையெல்லாம் கொடுத்தேன். அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் சபை வளர்கிறதுக்கு காரணமே இந்த சிஸ்டர் தான். நாங்கள் இந்த மாதிரி இருக்கா, நம்ம சர்ச்சில் சொல்லுவோம், என் சபை வளராமல் இருக்க காரணமே தான் இவங்க தான்.
அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த சிஸ்டர் பாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பழகுங்க, இவங்க ஒரு டேஞ்சரஸ், இந்த சபையை உடச்சி விட்ருவாங்க பாஸ்டர் பாருங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் என் சபை வளர்றதுக்கே இவங்க தான். நாங்கள் அப்போ எனக்கு புரியல, என்ன பாஸ்டர் சொல்கிறாங்க, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு. அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த சிஸ்டர் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து இன்டர்செஸஸ் லீடர், ஜெப கூட்டம் இவங்க தான் நடத்துவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புது ஆத்மா கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் போய் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, வெளியே கடைக்கு போனால் தெருவுக்கு போனால் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, புது புது ஆத்மா கொண்டு வராங்க. ஒவ்வொரு வாரம் தனியாக வந்ததே இல்லை, புதிய ஆத்மா கொண்டு வருவாங்க அப்படின்னா. ஸோ அந்த சர்ச்சில் நானும் ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் ஆயினோம். அந்த சர்வீஸ் முடிஞ்சோன்னே அந்த சிஸ்டர் என்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஒரே ஒரு ஜெபம் பாஸ்டர், குறிப்பு பாஸ்டர், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை பாஸ்டர், என் கணவர் அருமையான கணவர் பாஸ்டர், அவர் என்னை வந்து சர்ச்சில் விட்டுட்டு போவார், சர்ச்சை முடிஞ்சு என்னை கூட்டிகிட்டு போவார், ஆனால் அவர் சர்ச்சுக்கு வர மாட்டார் பாஸ்டர். என் ஊழியத்தால் தடங்களே இல்லை, ஊழியத்துக்கு நான் அனுப்புவார், ஆனால் அவர் ஊழியம் செய்ய மாட்டார் பாஸ்டர். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். மோகன் ஸ்ரீராத்ரஸ், பால் டினகர் இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே இது பேராசை இல்லை பாஸ்டர், ஆண்டவரே கணவர் ரட்சிக்கப்படணும், கணவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு மனைவி ஆசை. சரின்னு நான் ஜெபம் பண்ணுறேங்க. அந்த சிஸ்டர் முழங்கால் போட்டாங்க. முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு குரல் கேட்டது, ஆண்டவரே கணவர் ரட்சிக்கப்படணும். அப்போ திடீர்னு ஒரு குரல் சொன்னது, அந்த சிஸ்டரை சொல்லு பிரியாணி எப்படி சமைக்கணும்னு கற்றுக்க சொல்லு. நான் திரும்பி பார்த்தேன், ஆண்டவரே அவங்க பிரியாணி கேட்கல, ஆண்டவரே கணவர் ரட்சிக்கப்படணும்னு, அவங்க பிரியாணி எப்படி சமைக்கணும்னு கற்றுக்க சொல்லு. நான் திரும்பி பார்த்து சொன்னேன், அப்பால் போ சாத்தானே இயேசுவின் நாமத்தில். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னது அப்படியே நீ சொல்லுன்னு. ஜெபம் முடிஞ்சால் அந்த சிஸ்டர் எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்சு சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொன்னார், வெளிப்படுத்தினாரா? நான் சொன்னேன், ஆமாம் சொன்னார், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீ என்னை திட்டிடுவங்க சிஸ்டர்னு. எப்படி பாஸ்டர் உங்களாம் திட்டுவேன், நீங்கள் பெரிய ஊழியக்காரங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், சிஸ்டர் ஆண்டவர் சொன்னார் பிரியாணி எப்படி சமைக்கணும்னு கற்றுக்கங்கன்ட்டு. அவங்க மேலேருந்து கீழே பார்த்தாங்க. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த லூஸை பாரு, நான் என்ன சொன்னேன், இந்த லூஸை என்ன செஞ்சுருக்குன்ட்டு. ஏன்னா நான் அப்போ சொன்னேன், ஆண்டவர் சொன்னார் பிரியாணி எப்படி சமைக்கணும்னு கற்றுக்கன்ட்டு. அந்த சிஸ்டர் தார தரையாக கண்ணீர். அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் சொன்னது உண்மை தான் பாஸ்டர், எனக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் பாஸ்டர் திருமணம் ஆகி, ஆனால் என் கணவருக்கு அவர் ஆசை சொல்லி, எனக்கு ஒரே ஆசை நீ பிரியாணி சமைக்கணுன்ட்டு. நான் சொன்னேன், உனக்கு பிரியாணி வேணால் வெளியே போய் சாப்பிடு, ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிக்க, இல்லை உங்கள் அம்மாவை சமைக்க சொல்லு, நான் உனக்கு சமைக்கிறேன், என்ன எனக்கு தெரிஞ்சது உண்டு நான் சமைப்பேன், நீ சாப்பிட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நீ போனோம். இத்தனை வருஷம் ஆச்சு பாஸ், 5 வருஷம் நான் என்ன சமைக்கிறேனோ கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டார், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போயிடுவார். ஏன்னா அந்த சிஸ்டர் உடனே சர்ச் மெம்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தாங்க. என்ன சமைக்கிறதுக்கு என்ன போடணும், என்ன செய்யணும், எவ்வளோ தண்ணி போடணும், எவ்வளோ சாப்பாடு போடணும் எல்லாம் கேட்டு, மறுநாள் காலையில் திங்கக்கிழமை காலையில் கணவர் வேலைக்கு அனுப்பி இந்த அம்மா லீவ் போட்டாங்க. லீவ் போட்டு பிரியாணி சமைச்சிருக்கேன். சமைச்சு இன்னும் கணவர் 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அந்த அம்மா பேசுனாங்க, என்னங்க இன்றைக்கி உங்களுக்காக நான் பிரியாணி சமைச்சிருக்கேன். அந்த கணவர் சொன்னார், நீ பொய் பேச மாட்டேன் எனக்கு தெரியும், யார் சமைச்சு வந்து நீ சமைச்ச சொன்னேன், இல்லை எங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த சகோதரி சொன்னாங்க, என்னங்க இப்படி சொல்கிறாங்களே, உங்களுக்காக ஆசையாக 5 மணி நேரம் பிரியாணி சமைச்சிருக்கேன்ட்டு நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே. ஏன்னா அந்த கணவர் சொன்னார், உலகத்திலே பிரியாணி 5 மணி நேரம் சமைச்சா தான் நீ உண்டி தான், நிச்சயமாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த கணவர் போய் டவல் எடுத்துகிட்டு போய் குளிக்க போனார். குளிச்சுட்டு வந்தார், வந்து டேபிளில் உட்காந்தார்.
அந்த அம்மா போட்டு தட்டில் பிரியாணி சர்வ் பண்ணாங்க. சாப்பிட்டா அந்த கணவர் சாப்பிட்டாரு. அவர் கண்ணீர் தாரையாக வந்தது. அது பிரியாணி காரம் இல்லைங்க, அவரால் நம்ப முடியல சொந்த வீட்டில் பிரியாணி சாப்பிட்றான்ட்டு. அவர் கிள்ளி பார்த்தாரு, அடைச்சி பார்த்தாரு, அரைஞ்சி பார்த்தாரு, கனவா நிஜமான்ட்டு. ஐயோ நிஜமாக தான் சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்டு முடித்தார். முடித்து அவர் சொன்னார் மனைவிட்ட, எனக்கு 2வது சர்விங் கொடுனார். மனைவி 2வது சர்விங் போட்டார். போட்டு அவர் வாயில் எடுத்து வைக்கக்குள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்கினார். ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். அவர் அறியாமல் அவர் எழுந்து போய் மனைவியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தமிட்டாருங்க. இங்கே பாருங்கள், அவர் சொந்த மனைவியை தான் கட்டி பிடிச்சாருங்க. நீங்கள் பார்த்தா ஏதோ தப்பாக செஞ்சிட்டாரு இல்லைங்க, சொந்த மனைவியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தமிட்டார். இன்னும் மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கணவரும் மனைவியும் சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். வந்துட்டு என்னை பின்னால் அப்படி தட்டினாங்க. தட்டி பஸ்ஸை மீட் மை ஹஸ்பண்ட்னாங்க. நானும் பயந்து கையை கொடுத்தோன்னே அந்த அம்மா ஆராதனை முடிஞ்சோன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், சரி இப்போ எங்கள் மத்தியில் ஏதாவது சாட்சி இருந்தால் வந்து சாட்சி கொடுக்க அப்படின்னாரு. அந்த அம்மா நாக்கெல்லாம் தள்ளிட்டு முன்னுக்கு போனாங்க. மைக் எடுத்தாங்க. ஒரு மாதிரி ஸ்டைலாக நின்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஜெபத்தால் முடியாத காரியங்கள் பிரியாணியால் முடியும். அந்த அம்மா சொன்னாங்க, ஜெபத்தால் நடக்காத காரியங்கள் பிரியாணியால் நடக்கும்னா. டப்புன்னு இந்த பாஸ்டர் ஓடி போய் மைக்கை பிடிங்கிட்டாரு. என்னம்மா சொல்கிறேன், என் ஜனங்க பின்வாங்கி போகிறாங்கம்மா, விளக்கமாக சொல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, எத்தனையோ பேர் சிஷ்யர்கள் ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க, அப்போல்லாம் அவர் ரட்சிக்கப்படலை. ஒரே ஒரு பிரியாணி சமைச்ச நேற்று ரட்சிக்கப்பட்டார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. எது நீ கடினம் சொல்லுகிறோ, எது நீ நடக்க முடியாது சொல்லுகிறோ, எது கூடாது என்று சொல்லுகிறோ, என் தேவனுக்கு லேசான காரியங்கள். நீதிமொழி 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்மளுக்கு 10 பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், பிரதர் சிஸ்டர் உங்களை போடு யாரும் இல்லை, பிரதர் பாஸ்டர் உங்களை போடு யாரும் இல்லை, பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுறேங்க, நல்லா ஊழி செய்கிறேங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறேங்க. ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா. வேதம் சொல்லுது, ஒருவன் சிறு காரியத்தில் உண்மையாக இருக்கோம்ல, நான் அவனுக்கு பெரிய காரியங்கள் செய்கிறேன். நம்ம ஒன்று கேட்கணும், நம்ம சிறு காரியத்தில் உண்மையாக, நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறோமா, நம்மளுக்கு கொடுத்த ஆராதனை நம்ம உண்மையாக இருக்கிறோமா, உண்மையாக வரக்கிறோமா, உண்மையாக தேவனை துதிக்கிறோமா, நம்ம காணிக்க உண்மையாக போடுகிறோமா. நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூட கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இன்னும் எது செய்கிறோமோ தேவனுக்கு அற்பமாக பார்க்காது, சின்னதாக பார்க்காது. அதோ எனக்கு ஏன் அதை கொடுத்துருக்காங்க, என்னை மட்டும் ஏன் இது இப்படி செய்ய சொல்கிறாங்க, அப்படி இல்லை. எது செய்கிறீங்களோ உண்மையாக பயபக்தியோடு கர்த்தருக்கு செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீ தேவனுக்கு கொடுங்க. கடைசியாக வேதம் சொல்லுகிறது, நீ செய்த ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நான் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நடந்து கொண்டிருக்கு. ஒரு நன்மையை நடந்துக்கணும். ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார். என் தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். சபைக்கு வருகிற நீ கொடுக்குற காணிக்கை கர்த்தர் நினைவுத்திருக்கிறார். நீ செய்த ஜெபத்தை கர்த்தர் வச்சிருக்க, நீ செய்த தியாகத்தை நன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் எதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிறியோ நீ தேவருக்கு கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் தேவன் சொல்லுகிறார், முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நீ செய்யக்குள்ள கர்த்தர் அதுக்கு பிரியாடி உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல தலையை கீழே போட்டியோ அதே இடத்துல உன் தலையை கர்த்தரை உயர்த்துவார். உன்னை ஆனந்த தைலத்தால் உன்னை அபிஷேகப்படி உனக்கு இரட்டிப்பான கனத்தை கொடுத்து உனக்கு நன்மையை கர்த்தர் செய்வார். உன் குடும்பத்துக்கு ஒரு சகாயம் கர்த்தர் செய்வார். ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். இப்பொழுது தேவன் மகிமை மேலே இறங்கி கொண்டிருக்கு. தேவன் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. அப்பா செய்யும் ஆண்டவரே. சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தரும் வீட்டை கட்டலாம்
உன் பிரயாசம் விருது. இந்த இடத்துல தேவன் இன்னைக்கு நிற்கலைன்னா, கர்த்தர் வரலைன்னா, நீயும் நானும் வந்ததுக்கு பிரயாசம் விருது. ஏன்னா உன் குடும்பம் எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கோம். குடும்பத்தை கட்டுக்கிறோம், ஊழியத்தை கட்டுக்கிறோம், இன்னும் வேலையை கட்டுக்கிறோம், பிள்ளைகள் எதிர்காலத்தை கட்டுக்கிறோம், எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன் வீட்டை கட்டலைன்னா உன் பிரயாசம் விருது. ஆண்டவரே நீர் கட்டும் ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்கள் கட்டுங்கப்பா. முழு மனசோ நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் கனவுகள் உடஞ்சிருக்கலாம், என் எதிர்பார்ப்பு உடஞ்சிருக்கலாம், என் வாழ்க்கையை உடஞ்சிருக்கலாம், எல்லாம் ஆண்டவரே என்னை கைவிட்டு போயிருக்கலாம், ஒரு சுக்குநூறாக ஒரு கிளாஸை போல் உடஞ்சி தூள் தூளாக இருக்கலாம். ஆனால் என்னைக்கு ஆண்டவரே உன் சமூகத்தை நான் எடுத்துக்கிட்டு வரான்ப்பா. நீர் கட்டும் ஆண்டவரே. இந்த உலகமே நான் பார்த்து சொல்லுகுது எனக்கு எதிர்காலம் இல்லைன்ட்டு. ஆனால் நீர் சொல்கிறாண்டவரே, இதோ உனக்கு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், உன்னை அற்புதம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன், என் தலையை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறேன், என் ஆனந்த தைலத்தால் அபிஷேகப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவரே நீர் செய்யும் ஆண்டவரே, நீர் செய்யும் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்கள் செய். நான் முழு மனசு சொல்லுகிறேன், 3 காரியம் ஆண்டவர் செய்யப்போ. இந்த வருஷம் உன் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் உன் முடிவு சம்பூர்ணமான முடிவு. ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். உன் குறுகின வாழ்க்கையை, உன் வட்டத்துக்குள்ளே இந்த வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, இந்த வாழ்க்கையை நீ நினைக்கிற நடக்காத காரியங்களை கர்த்தர் நடத்தி முடிப்பார். என் தேவன் செய்வார். இந்த வருஷத்தில் 3 காரியம் தேவன் செய்யப்படுறார். முதலாவது, இன்னும் கர்த்தருக்கு உன்னை கட்ட போகிறார், உன்னை தேவன் கட்டுவார். 2வது, உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உன் பிள்ளைகளுக்கு தேவன் கட்டுவார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் கட்டுவார். 3வது காரியங்கள், உன் திருச்சபை கர்த்தர் கட்டுவார், இந்த ஊழியத்தை தேவன் கட்டுவார், இந்த சபையை கர்த்தர் கட்டுவார். நீ ஓடி போன நாட்கள் முடிந்தது, நீ ஆத்துமா தேடி போன நாட்கள் முடிந்தது, ஆத்துமா உன்னை தேடி வர நாட்கள் வந்துருச்சு, அற்புதம் பார்க்குற நாட்கள் வந்துருச்சு. உனக்கு பெரிய காரியங்கள் அதிசயத்தை செய்கிறன. மீகா 7:15 சொல்லுங்க, இதோ உன் கண்கள் அதிசயத்தை காண, அற்புதத்தை நீ காண்பேன்னு சொன்ன தேவன் உனக்கு அதிசயத்தை தேவன் செய்வார். தேவன் உனக்கு பெரிய காரியங்கள் தேவன் செய்வார், தேவன் உனக்கு செய்வார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியங்கள், முழு மனசோ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டாம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். எதெல்லாம் மனுஷன் முடியாது சொல்லுகிறாரோ, எதெல்லாம் நடக்க முடியாது சொல்லுகிறான், என் தேவன் உனக்கு செய்து முடிப்பார். எனக்கு டாக்டர் சொன்னாங்க, இந்த இந்தியா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்குன்னு வந்தேன், திடீர்னு வரக்குள்ள எனக்கு உடம்பு பலவீனமாக ஆயிடுச்சு. அப்போ ஆஸ்பத்திரி போகலை, எனக்கு கிட்னி சரியில்லை, உனக்கு டயாலிசிஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் டாக்டர் சொன்னாங்க, நீ மாடிப்படி ஏற முடியாது, நீ நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் 2 மாதமாக நான் மாடிப்படி ஏறிக்கொண்டு இருக்கிறேன், நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கேன். எங்கெல்லாம் எனக்கு பலவீனமாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் தன் பலத்தால் என்னை நிரப்பி கொண்டு இருக்கேன். நான் நிற்கிறேன், தேவன் பலத்தால் நின்று கொண்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் அதான் சொல்கிறேன், நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு உன் நம்பிக்கை எற்று போன நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா, இந்த அற்புதத்தை நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லி, ஆண்டவரை நீங்கள் செய்யுங்கன்னு கேட்போமா, முழு மனசோடு கேட்போமா, முழு அதிகாரத்தோடு நம்ம கேட்போமா. ஆண்டவரே செய்கப்பா, ரபா பாபா பாபா ஷாரா பாரியாந்தி ஓ கராமா ராமா ராமா ராமா. எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுவோமா, எல்லாம் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுவோமா. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் நன்றி சொல்லுவோம், வாய்களை திறந்து. அப்பா அப்பா உன் அபிஷேகம் ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஏய் ஜீவ தண்ணீரே அப்பா ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி
இயேசுவே எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தினே உமக்கு நன்றி அப்பா. என்னை வாழ வைத்திரே உமக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே இன்னும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீரே, இன்னும் என்னை தகுதிப்படுத்துறீர் ஆண்டவரே, என்னை வாழ வைத்திரே உமக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து சொல்லுமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ரபா பாபா பாபா ஷரபரி எல்லா வாயில திறந்து அன்னி பாஷை பேசுவோமா, அன்னி பாஷையில் பேசி கொஞ்ச நேரம் ஆவியில் நிறையுமா. ஓ ரபா ரபா ரபரையாந்தே நான் செய்வேன். ஓ நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ராஃபா சொல்லக்கூடிய சுகம் இறங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே,
திரும்ப எனக்கு இந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. என் பிள்ளைங்கள்ட்ட பார்த்து சொல்லு, நான் உன்னை மறப்பது அல்ல, நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன். முழு மனசோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்போ இருக்கிறபடி இன்னும் 1000 மடங்கு ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வார். நீங்கள் பார்த்த வனாந்தத்தை இனிமேல் நீ பார்க்க போகிறதில்ல. இந்த ஊழியத்தில் நான் பெரும் மழையை அனுப்புவேன், பெரு அதிசயத்தை நான் செய்வேன். நீ மனிதன் மத்தியில் கையேந்து நிற்கிற அளவுக்கு ஒன்று விட மாட்டார். எங்கெல்லாம் தேவை பெருகுதோ கர்த்தர் கிருபையோ பெருக்கி கொண்டே இருக்கும். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான கனத்தை கொடுப்பேன். எதெல்லாம் யோபு வாழ்க்கையில் பயந்தானோ அது அப்படியே வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் ஆண்டவர் யோபு பார்த்து சொன்னார், யோபு நீ எல்லாம் இழந்துட்ட, எல்லாம் போச்சு சொல்லி வந்திருக்கியா, நான் எல்லாத்தையும் உனக்கு ரெட்டிப்பான்னு கனப்படுத்துவேன், ரெட்டிப்பாக உனக்கு கொடுப்பேன்னு. கர்த்தர் கொடுத்த வாக்கு, யோபு கொடுத்த வாக்கை இன்னைக்கு உனக்கு கர்த்தர் வைக்கிறான், உனக்கு கொடுக்குறான். கர்த்தர் சொல்லுங்க, நான் ரெட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு வாழாக்காம உன்னை தலையாக்குவேன், உனக்கு கடன் வாங்காமல் கடன் கொடுக்குற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பொருளானதை ஆசீர்வதிப்பேன், நான் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன், உன் வீடை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் வீடு, உன் குடும்பங்களை இதோ இன்னிலேருந்து ஒரு ஜெப குடும்பமாக மாறப்போகிறது, ஒரு ஊழி குடும்பம் மாறப்போகுது. அப்பா நீ செய்த அதிசயத்துக்காக நன்றி அப்பா. அப்பா நீ கொடுத்த வசனத்துக்கு நன்றி. இந்த சபைகளும் இந்த போதுகிற கர்த்தர் ஆசீர்வதி தொடர்ந்து உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீ வழி நடத்தும் ஆண்டவரே. நீ எல்லா காரியத்தை பொறுப்படுத்து வாழாக்காம தலையாக்குவேன்னு சொன்னேன் ஆண்டவரே. நன்மையில் ஆண்டவர் அதிசயப்படுத்தவும் சொன்னேன், செய்யும் ஆண்டவரே. எங்கள் தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனால் பிதா.